வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதானி பவர் லிமிடெட் இந்த கம்பெனியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். இந்த கம்பெனி இன்னைக்கு எப்படி இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இதே மாதிரி நல்ல கம்பெனிகளை அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல போட்டு வந்துகிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்க. அதானி பவர்ங்கிற கம்பெனி பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹிடன்பர்க் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்னால மிகப்பெரிய சரிவை சந்திச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்திய பங்கு சந்தையவே ஒரு ஆட்டங்கான வச்சுச்சுன்னு சொல்லலாம் அதானி பவர் பங்கு. அதே நேரத்துல இப்ப பாத்தீங்கன்னா இந்த பங்கு வந்து பாத்தீங்கன்னா பல மடங்கு ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அந்த கீழே விழுந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா பல மடங்கு ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இந்த கம்பெனி எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த அனலைஸ் நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பாத்தீங்கன்னா 2,15,640 கோடி இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 560 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹை பாத்தீங்கன்னா 589 ரூபாய் வரையும் போயிருக்கு. லோ பாத்தீங்கன்னா 166 ரூபாய் வரையும் வந்திருக்கு. இந்த கம்பெனிக்கு கடன் பாத்தீங்கன்னா 32,367 கோடி கடன் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா 71.8% வச்சிருக்காங்க. சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா 20.7% சேல்ஸ் growth இருக்கு. ரிசர்வ் பாத்தீங்கன்னா 36,652 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 23,334 கோடி நெட் ப்ராஃபிட் பண்றாங்க. சேல்ஸ் பாத்தீங்கன்னா 47,230 கோடி சேல்ஸ் பண்றாங்க. இவங்க சேர வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15% பிளச் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் growth பாத்தீங்கன்னா 130% வந்து ப்ராஃபிட் growth இருக்கு. நம்ம பார்த்த வரையுமே இந்த கம்பெனி நல்லா தான் இருந்தாலும் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட சார்ட் எப்படி இருக்கு, அப்படி ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த கம்பெனியோட சார்ட் நம்ம 2010ல இருந்து 2024 வரையும் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஐபிஓல உள்ள வந்ததுல இருந்து ஒரு 100 ரூபாய் அந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சரிவை சந்திச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே ரேஞ்சில 2012ல இருந்து கிட்டத்தட்ட 2021 வரையுமே இந்த பங்கு பாத்தீங்கன்னா அந்த 50 ரூபாய் ரேஞ்சிலே தான் சுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ஒரு அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்க. ஒரு 55 ரூபாயில கிடைச்சது அதுக்கடுத்த ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துலயே பாத்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு போயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 மடங்கு 5 மடங்கு ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மிகப்பெரிய சரிவை நம்ம பார்த்திருக்கலாம். அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஹிடன்பர்க்ங்கிற ஒரு ரிப்போர்ட்னாலதான் இது ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சிச்சு இந்த கம்பெனின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி எந்த அளவுக்கு கீழே விழுந்துச்சோ அதே அளவோட ஒரு மடங்கு மேலேயே இன்னைக்கு மேல போயிருச்சுன்னு சொல்லலாம். ஹிடன்பர்க் என்னதான் ஒரு தவறான ரிப்போர்ட்டை கொடுத்தாலும் சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டும் அதுல அவங்க பக்கத்துல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனாலேயே இந்த கம்பெனியோட ஷேர் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் மேல மேல போய்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கம்பெனியை பாத்தீங்கன்னா மணி லேண்டரிங் பண்றாங்க, ஷேர் பிரைஸ ஆர்டிபிஷியலா ஏத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருந்தாலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் உடைச்சு எரிஞ்சிட்டு மிகப்பெரிய உச்சத்துல இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதானி குரூப் பங்குகளும் இந்த அதானி பவரும். அதுக்கடுத்து இந்த கம்பெனியோட ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனியோட இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்க்கலாம். இவங்க எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இந்த கம்பெனியை பொறுத்தவரையும் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2012ல 4,035 கோடி தான் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வருஷத்துக்கு வருஷம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்குன்னு நீங்களே பாருங்க. இந்த கம்பெனியோட வளர்ச்சியை 2012 4,000 கோடி பண்ணவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி 2018ல பாத்தீங்கன்னா 20,000 கோடிங்கிற அளவை தொட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2021ல பாத்தீங்கன்னா 26,000 கோடி பண்ணிருக்காங்க சேல்ஸ். அதுக்கப்புறம் மார்ச் 2023ல பாத்தீங்கன்னா 38,000 கோடி சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 47,230 கோடி சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இவங்க நெட் ப்ராஃபிட் எவ்வளவு பண்றாங்கிறது நம்ம முக்கியமா பார்க்கணும். எவ்வளவுதான் சேல்ஸ் இருந்தாலும் எக்ஸ்பென்ஸ் டாக்ஸ் அப்படின்னு எல்லாமே போக அவங்க கைக்கு எவ்வளவு வந்து நெட் ப்ராஃபிட்டா கிடைக்குது அப்படின்னு நம்ம முக்கியமா பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா 2012ல அவங்க 4,000 கோடி சேல்ஸ் பண்ணியிருந்தாலும் அந்த லாஸ் எல்லாம் போக 294 கோடி லாஸ்ல தான் இருந்திருக்காங்க. இவங்க எந்த வருஷம் வரையும் லாஸ்ல இருந்திருக்காங்கன்னு பாருங்க. கிட்டத்தட்ட மார்ச் 2020 வரையுமே பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி லாஸ்ல தான் இருந்திருக்கு. இடையில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வருஷம் மட்டுமே ப்ராஃபிட்ல வந்திருக்காங்க. மார்ச் 2016ல 551 கோடி வந்து ப்ராஃபிட்ல வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே பெரிய லாஸ்ல தான் இந்த கம்பெனி இப்போ நடந்துட்டு இருக்கு 2020 வரையும். அதே மாதிரி நம்ம சார்ட்ல பார்த்தாலும் தெரியும் 2020 வரையும் இந்த கம்பெனி 5 ரூபா அந்த 50 ரூபா அந்த ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. 2021க்கு அப்புறம் தான் இந்த கம்பெனி ஒரு அசுர வளர்ச்சியை அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே நேரத்துல மார்ச் 2021ல பாத்தீங்கன்னா 1,220 கோடி பண்ணவங்க மார்ச் 2022ல 4,912 கோடி, மார்ச் 2023ல 10,727 கோடி. அதுக்கடுத்து அதுல பாத்தீங்கன்னா 23,334 கோடி ப்ராஃபிட் பண்ண வாய்ப்பு இருக்கு. எந்த அளவுக்கு உங்களோட 2021க்கு அப்புறம் எந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்கன்னு பாருங்க. இந்த 3 வருஷத்துல மிகப்பெரிய அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம் அந்த கம்பெனி அவங்க நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரையும். இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்கலாம். அதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ரிசர்வ், பாரோவிங்ஸ். இவங்க எவ்வளவு கடன் வச்சிருக்காங்க, எவ்வளவு தனியா வைப்பு நிதின்னு சொல்லுவாங்க, அது எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2023ல பாத்தீங்கன்னா
36,652 கோடி பாத்தீங்கன்னா ரிசர்வ் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு கடன் பாத்தீங்கன்னா 32,367 கோடி கடன் வச்சிருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு கடன் வச்சிருந்தாலும் அதை விட அதிகமாவே பாத்தீங்கன்னா ரிசர்வ் வச்சிருக்கிறது இந்த கம்பெனிக்கு ஒரு சிறப்பா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க கடன் வந்து 32,360 கோடி வச்சிருந்தாலும் அதை விட கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டைய தனியா ஒரு அமௌண்ட்டா வச்சிருக்காங்கிறது இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். அதுல ப்ரொமோட்டர் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 2017 68% வச்சிருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி இப்ப மார்ச் 2023 74.97% வச்சிருந்தவங்க டிசம்பர்ல 71.75% ஹோல்டு பண்றாங்க. செபி ரூல்ஸை பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி அவங்க ஷேரை வந்து பாத்தீங்கன்னா 75% வந்து அவங்களே ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுனால எல்லா கம்பெனியுமே பாத்தீங்கன்னா 75% வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டு பண்ணலாம். அதுக்கு கம்மியா ஹோல்டு பண்ணலாம், அதே மாதிரி அதுக்கு அதிகமா ஹோல்டு பண்ண முடியாதுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கிறதுனால இவங்க பாத்தீங்கன்னா 71.75% வந்து இவங்களே அவங்க ஷேரை ஹோல்டு பண்றது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அவங்களுக்கு அந்த கம்பெனி மேல நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் அவங்க அதிகமான ஷேரை வந்து ஹோல்டு பண்றாங்க. ஒரு சில கம்பெனிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பெர்சென்ட் தான் ஹோல்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு வந்துட்டு அதை வந்து பப்ளிக் தலையில கட்டி விட்டுட்டு அவங்க கம்பெனி விட்டு கல்ல வெளியே போயிருவாங்க. அந்த மாதிரி கம்பெனிகளும் இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா 71.75% ஹோல்டு பண்றது ஒரு நல்ல விஷயம். அதுக்கடுத்து எஃப்ஐஐ பாத்தீங்கன்னா 15.86% வந்து டிசம்பர் 2023 வரையும் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. டிஐஐ பாத்தீங்கன்னா 1.18% வந்து ஹோல்டு பண்றாங்க. பப்ளிக் பாத்தீங்கன்னா 11.2% வந்து பப்ளிக் ஹோல்டு பண்றாங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்தவரையும் இந்த கம்பெனி ஒரு சிறப்பான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் தான் கொண்டிருக்குன்னு பார்க்கணும். அடானி பவர் என்னெல்லாம் மேனுபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்றாங்கன்னு பார்த்தா தெர்மல் பவர் ஜெனரேஷன் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவிலே பாத்தீங்கன்னா ஒரு லீடிங் மேனுபேக்சரா இருந்து வந்துகிட்டு இருக்காங்க பவர் மேனுபேக்சரிங்ல. இந்த கம்பெனி வந்து இன்னைக்கு தேவையா தேவையில்லையா நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பவர் மேனுபேக்சரிங் பண்றது நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்ல உலகம் பூராமே நாளுக்கு நாள் பவரோட தேவை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. அதனால இந்த கம்பெனி நல்ல நிர்வாகத்தை பண்ணிக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனையிலையுமே மாட்டாம இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹிடன்பர்க்னு ஒரு ப்ராப்ளத்துல மாட்டினாங்க. அவங்க ஒரு ஒரு டேட்டாவை எடுத்து வெளியில விட்டது இந்த கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி அடி வாங்குச்சுன்னு சொல்லலாம். 350 ரூபாயில இருந்த ஷேர் 150 ரூபா 140 ரூபா வரையும் இந்த கம்பெனியோட ஷேர் மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சிச்சு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட நிர்வாகமும் நீதிமன்றம் அளிச்ச உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் கவர்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. இருந்தாலும் இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய சரிவை சந்திச்சாலும் இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியில எந்த அளவுக்கு சந்திச்சுச்சோ அதை விட 2 மடங்கு இன்னைக்கு மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கம்பெனி ஒரு சிறப்பான முறையில இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி மல்டிபிளராக அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அதிகபட்சமா ஒரே கம்பெனில போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. நம்மளால முடிஞ்சா எந்த அளவுக்கு கம்மியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இந்த கம்பெனி இயர்லி குவார்டர்லி இந்த கம்பெனி ரிசல்ட் எல்லாம் எப்படி வந்துகிட்டு இருக்கு அது கூடவே நம்மளும் பயணிச்சு நம்மளால எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு ஒரேடியா போயிட்டு நல்ல கம்பெனியா இருக்குன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு யாரும் மிகப்பெரிய அமௌண்ட்டை கொண்டு இந்த மாதிரி கம்பெனில போட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு ஹிடன்பர்க்ங்கிற ஒரு நியூஸுக்காகவே மிகப்பெரிய அடி வாங்கின கம்பெனி இது. நாளைக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் கூட மாறலாம். அப்படி மாறும்போது கூட இந்த கம்பெனி மிகப்பெரிய சரிவை சந்திக்கலாம். இல்ல இதே கவர்மெண்ட் பழையபடி நீடிச்சா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கூட சந்திக்கலாம். நம்ம எதுக்குமே நம்ம தயாரா தான் இருக்கணும். அதனால அதே மாதிரி நல்ல கம்பெனிகளை அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல போட்டு வந்துட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.